பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த காலை ஆராதனை நேரத்திற்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள், நாம் ஆண்டவரை போற்றி மகிமைப்படுத்துவோம். வாருங்கள், நாம் இணைந்து ஆண்டவரை தொழுவோம். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தலைகளை தாழ்த்தி நம் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். எல்லாமல்ல எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, மாட்சிமை பொருந்துவது மகத்துவங்களை நாங்கள் நினைவு கூர்ந்துமை போற்றுகிறோம். நீர் எங்களுக்கு தந்த இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த புதிய நாளிலும், குறிப்பாக இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலும், இந்த ஆராதனை நேரத்திற்குள் நாங்கள் பிரவேசிக்க, உம்மை ஆராதிக்க கற்றுக் கொடுத்த இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். உம்முடைய பிரசனத்தை உணர்ந்தவர்களாய் நாங்கள் இந்த ஆராதனை நேரத்திலே பங்கு பெற ஆண்டவர் தாமே அனுக்கிரகம் செய்து வழிநடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் சேர்ந்து பாமாலைகளிலே 22வது பாமாலை, தூய தூய தூயான் சர்வ வல்லநாதா என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். வழிபாட்டிற்கு துணையாக நாம் இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். இறை வழிபாட்டினுள்ளே நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் 76ஆம் பக்கம்.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவர் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றி மகிமைப்படுத்துவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தினேன். உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். கடவுள் ராட்சியம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அனைவரும் சற்று நேரம் அமைதியோடு கூட ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்முடைய குறைகளை, குற்றங்களை ஆண்டவரிடத்தில் தயவாய் அறிக்கை செய்வோமாக. பாவரிக்கைக்கு துணையாக நாம் அனைவரும் சேர்ந்து முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை நாம் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர் கருள் செய்த வாக்குத்தத்தங்களின் படியே நீர் பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவரின் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்நாளுக்குரிய திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். முதலாம் திருமறை பகுதி எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 28 வரை. Ezekiel chapter 1
verses commencing from 4 to 28. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 28 வசனம் வரை. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 4 முதல். இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவில் அக்கினிக்குள்ளிருந்து விளங்கிய சொகுசாவின் நிறமும் உண்டாயிருந்தது. அதன் நடுவில் இருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாயிருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் நன்னாங்கு முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் நன்னாங்கு செட்டைகளும் இருந்தன. அவைகளுடைய கால்கள் நிமிர்ந்த கால்களாயிருந்தன. அவைகளுடைய உள்ளங்கால்கள் கன்றுக்குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் துலக்கப்பட்ட வெண்கலத்தின் வர்ணமாய் மின்னிக் கொண்டிருந்தன. அவைகளுடைய செட்டைகளின் கீழ் அவைகளின் 4 பக்கங்களிலும் மனுஷ கைகள் இருந்தன. அந்த 4க்கும் அதினதின் முகங்களும் அதினதின் செட்டைகளும் உண்டாயிருந்தன. அவைகள் ஒவ்வொன்றின் செட்டைகளும் மற்றதின் செட்டைகளோடே சேர்ந்திருந்தன. அவைகள் செல்லுகையில் திரும்பாமல் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றன. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாயிருந்தன. அவைகளுடைய முகங்கள் இப்படி இருக்க அவைகளுடைய செட்டைகள் மேலே பிரிந்திருந்தன. ஒவ்வொன்றுக்கும் உள்ள 2 செட்டைகள் ஒன்றோடொன்று சேர்ந்திருந்தன. மற்ற 2 செட்டைகள் அவைகளுடைய உடல்களை மூடின. அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டுமென்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. போகையில் அவைகள் திரும்பி பார்க்கவில்லை. ஜீவன்களுடைய சாயல் எப்படி இருந்ததென்றால் அவைகள் எரிகிற அக்கினி தழலின் தோற்றமும் தீவர்த்திகளின் தோற்றமுமாயிருந்தன. அந்த அக்கினி ஜீவன்களுக்குள்ளே உலாவி பிரகாசமாயிருந்தது. அக்கினியிலிருந்து மின்னல் புறப்பட்டது. அந்த ஜீவன்கள் மின்னலின் தோற்றம் போல ஓடித்திருந்தன. நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களை உடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிகப்பச்சை வர்ணமாயிருந்தது. அவைகள் 4க்கும் ஒரேவித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்புகிறதில்லை. அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாயிருந்தன. அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. அந்த ஜீவன்கள் செல்லும் போது அந்த சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் எழும்பின. ஆவி போக வேண்டுமென்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டுமென்றிருந்தது. சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. அவைகள் செல்லும் போது இவைகளும் சென்றன. அவைகள் நிற்கும் போது இவைகளும் நின்றன. அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வச்சிர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலைகளின் மேல் உயர விரித்திருந்தது. மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொன்று எதிர் நேராய் விரித்திருந்தன. தங்கள் தங்கள் உடல்களை மூடிக்கொள்ளுகிற 2 செட்டைகள் இரு பக்கத்திலும் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் இருந்தன. அவைகள் செல்லும் போது அவைகளுடைய செட்டைகளின் இரைச்சலை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் ஒரு இராணுவத்தின் இரைச்சலுக்கு ஒத்த ஆரவாரத்தின் சத்தம் போலவும் இருந்தது. அவைகள் நிற்கும் போது தங்கள் செட்டைகளை தளர விட்டிருந்தன. அவைகள் நின்று தங்கள் செட்டைகளை தளர விட்டிருக்கையில் அவைகளுடைய தலைகளுக்கு மேலான மண்டலத்தின் மேலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது. அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்தது. அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாயிருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும்
அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருந்தது. அதை நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். வாசிக்க வேண்டிய முதலாம் பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரை. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 14 வரை. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களுடைய கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. Hallelujah, 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 hallelujah. Gospel reading for Trinity Sunday is taken from Gospel of Matthew, chapter 28, verses beginning from 16 to 20. Matthew, chapter 28, verses beginning 16 to 20. The 11 disciples went away into Galilee, into a mountain where Jesus had appointed them. And when they saw him, they worshipped him, but some doubted. And Jesus came and spoke unto them, saying, All power is given unto me in heaven and in earth. Go you therefore and teach all the nations, baptize them in the name of the Father, and of the Son, and of the Holy Spirit, teaching them to observe all things whatsoever I have commanded you. And lo, I am with you always, even unto the end of the world. Amen. Here ends the Gospel reading. நாம் அனைவரும் சேர்ந்து கீர்த்தனையிலே 184ஆம் கீர்த்தனை, தேவபிதா இந்த மெய்ப்பனலோ என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 184ஆம் கீர்த்தனை. தேவபிதா என்ற மெய்ப்பனலோ சிறுமை தாட்சி அடைகிறே ஆவலதாயனை பயன்பொருளே அவர் மேல் தமர் நீர் அருளுகின்றார். தேவபிதா என்ற மெய்ப்பனலோ சிறுமை தாட்சி அடைகிறே ஆத்துமத்தன்னை குளிரப்பனே அடியேன் கால்களை நீதியனும் தேத்தியம் பாதையில் அவர் நினைத்தான் இதமும் சுகா
நேர்மையாய் நடத்துகின்றார் தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிறனே சாநில பள்ள திறங்கிடினும் சற்றும் தேர்ந்த கண்ணஞ்சேரே பாலபரன் என்னோடிருப்பான் மழைத்தடையும் கோருமை தேற்றும் தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாட்சி அடைகிறனே பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனக்கென்றே படுத்தி சுகதையினம் கொண்ட தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார் தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை காட்சி அடைகிறனே ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும் தேன் வீட்டின் சிறப்போடு நெடுநாள் கொடியாய் நிலைத்திருப்பேன் தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை காட்சி அடைகிறனே ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரோ ஜீவனுள்ள தேவனே ஆவியே வாரோ ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமாண்டவரே, நீர் யெகோவாயிரே ஆக எல்லாவற்றையும் பார்க்கின்ற தெய்வமாக நீர் எங்களுக்கு இருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்திற்கு நேராய் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே. பிரியமானவர்களே, இந்த நாள் திருச்சபை வரலாற்றிலே மிக முக்கியமான நாளாகவும் இந்த நாளை நாம் கருதுகின்றோம். கடந்த வாரத்திலே பெந்தெகோஸ்தே திருநாளாக அனுசரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட திருநாளாகவும் திருச்சபையின் பிறந்த நாளாக கடந்த வாரத்தை நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடினோம். இந்த நாள் திருத்துவ ஞாயிறாக இந்த நாளை நாம் அனுசரிக்கிறோம்.
இன்றைய நாளின் சிந்தனை பொருள், நாங்கள் திருத்துவ கடவுளை நம்பியிருக்கிறோம் என்பதாகும், அல்லது திருத்துவ கடவுளில் விசுவாசம். திருத்துவத்தில் விசுவாசம் என்பது கிறிஸ்தவத்தின் தலையாய அனுபவமாக இருக்கிறது. Faith in Trinity is a paramount experience of Christian faith என்று சொல்லலாம். திருத்துவம் என்பது கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். The Trinity is one of the basic doctrine of the Christian faith. ஆக ஒருவேளை இந்த வழிபாடு ஆரம்பமானாலும் சரி, அல்லது விசுவாச அறிக்கையானாலும் சரி, வழிபாட்டின் நிறைவு ஆனாலும் சரி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று நாம் உச்சரித்து அந்த திருத்துவ தேவனில் தான் நாம் வழிபாட்டை ஆரம்பிக்கின்றோம். திருத்துவ தேவனில் தான் நாம் வழிபாட்டை நிறைவு செய்கின்றோம். ஆனால் அநேகர் நம்முடைய முன்பாக வைக்கின்ற கேள்வி என்னவென்றால், திருத்துவம் என்ற சொல் திருமறையில் இருக்கின்றதா என்ற கேள்வியோடு எழுப்பி பல கொள்கை குழப்பங்களை ஏற்படுத்துகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் திருத்துவம் என்ற சொல் திருமறையிலே நேரடியாக காணப்படாமல் இருந்தாலும் இந்த திருத்துவ தேவனுடைய செயல்பாடுகள் அதிகமாக திருமறையிலே வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் காண்கின்றோம். The word Trinity is not found in the Bible, but the truth of the Trinity is found throughout our scripture. ஆகவே இந்த திருத்துவ தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திருத்துவ தேவனை ஆராதிக்கின்ற நாம் அந்த திருத்துவ தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் இந்த நாளின் திருமறை பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஒரு போதகர் ஒருவரை பார்த்து கேட்டாராம், திருத்துவ கடவுள் எப்படி ஒரே கடவுள் 3 ஆழ்தன்மை உடையவராய் இருக்க முடியும் என்பதை நீங்கள் விளக்க முடியுமா என்று கேட்டாராம். ஒருவேளை இந்த கேள்வி நம்முன் வைத்தால் என்ன பதில் சொல்லும்? பிரியமானவர்களே, இந்த திருத்துவம் என்ற இறைவனுடைய இருப்பு தன்மையை நாம் பார்க்கின்ற போது இந்த திருத்துவத்தை பற்றி நமது அறிவால் தெரிந்து கொள்ள முடியாத மறைபொருள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆக மற்றொருவர் கூறிய பதில் என்னவென்றால், நாம் சந்தேகமாக கேட்காமல் விசுவாசத்தோடு இந்த திருத்துவ தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று கூறினார்களாம். இதுதான் உண்மை பிரியமானவர்களே. யெகோவாவா, கிறிஸ்துவாம், திருத்துவமாம் அல்லது தூய ஆவியா என்று பல்வேறு கேள்விகள் கேட்டு கொள்கையில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற இந்த கால சூழ்நிலையிலே இந்த திருத்துவ தேவனுடைய செயல்பாடுகளை அறிந்திருக்கின்ற நாம், திருத்துவ தேவனுடைய செயல்பாடு படைப்பிலும் ஆண்டவராகிய இயேசு மீட்பிலும் அவர் விண்ணிக்கெழுந்து தூய ஆவியானவர் அனுப்பப்பட்டதிலும் இந்த திருத்துவ தேவனுடைய செயல்பாடுகளை திருமறையிலே படிக்கின்ற நாம் இதை எந்த சந்தேகமாக கேட்காமல் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆக திருத்துவம் என்பது கடவுளின் இருப்பு தன்மையை புரிந்து கொள்வதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கையே திருத்துவமாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருத்துவத்தை குறித்து பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. மாறாக திருச்சபையின் தந்தைகள் என்று அழைக்கப்படுகின்ற தெர்த்தூலியன், அதனாசியஸ், தூய அகஸ்டின் போன்றோர் எல்லாம் திருத்துவத்தை விளக்குவதற்கு பல காரியங்களை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறதை நாம் வரலாற்றிலும் காண்கின்றோம். They introduced the 3 basic theories in the teaching of Trinity. இவர்களுடைய சிந்தனை என்னவென்றால், கடவுள் ஒருவர்தான். God is one. God is Father, Son and Holy Spirit. கடவுள் தந்தையாக, குமாரனாக, தூய ஆவியாக இருக்கிறார்
என்ற ஒரு செய்தியை இவர்கள் முன்வைக்கின்றார்கள். ஆக பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் தனி ஆள் தத்துவத்திலே இருந்தாலும் அவற்றில் இருக்கும் ஆவி ஒன்றுதான் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். இந்த பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய இவர்களிடத்திலே இருப்பது கடவுளின் ஆவி. ஆக ஆவியில் அவர்கள் ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லுகிறார். Though the Father, the Son and the Holy Spirit exist in separate personality, the Spirit is God. So in spirit they are one என்ற செய்தியை திருச்சபையின் தந்தையர்கள் என்று அழைக்கப்படுகின்ற இவர்கள் கூறுகிறதை நாம் காண்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருத்துவ தேவனை ஆராதிக்கின்ற நாம், திருத்துவ தேவனுடைய செயல்பாடுகளை புரிந்திருக்கின்ற நாம், இந்த திருத்துவ தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகியவர்களை நாம் பிரித்து பார்க்க முடியாது. திருத்துவம் என்பது கடவுளின் இயல்பு. இந்த ஒற்றுமையை யாராலும் பிரிக்க முடியாது. The Trinity is God's nature of indivisible unity. ஆக இந்த நாளில் 2 திருமறை பகுதியை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இந்த 2 திருமறை பகுதிகளும் நமக்கு சொல்லுகிற செய்தி a message of unity. இது ஒரு ஒற்றுமையின் செய்தியை இந்த திருமறை பகுதி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எந்த ஒரு ஆராதனை வழிபாடாக இருந்தாலும் சரி, அது ஜெப கூட்டமோ எந்த ஒரு கூட்டமானாலும், துவக்கத்தை நான் ஏற்கனவே சொன்னது போல திருத்துவ திருநாமத்திலே நாம் ஆரம்பித்து திருத்துவ திருநாமத்திலே அதை முடிக்கின்றோம். எப்பொழுது நாம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பெயரில் என்று சொல்லுகிறோமோ, அவர்களின் ஒன்றிப்பில் ஐக்கியத்தில் நாமும் இணைந்திருக்கிறோம் என்ற ஒரு அனுபவத்தையும், நாமும் அதே ஒன்றிப்பின் ஐக்கியத்தில் வாழ வேண்டும் என்று உணர்த்தப்படுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய இந்த திருத்துவ தேவன் எப்படி அவர்கள் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ, அவருடைய பெயர்களை சொல்லுகின்ற நாம் இந்த திருத்துவ தேவனில் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த திருத்துவ தேவனில் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டிய நாம் அநேக நேரத்திலே அந்த தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் வாழ முடியாமல் இருப்பதற்கு பல தடுப்பு சுவர்கள் நமக்கு எதிராக வருகிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் தங்களை அழைத்த தேவனை மறந்து போனார்கள். அவரது ஐக்கியத்தை அவர்கள் உதறி தள்ளி பிரிந்து சென்று விட்டனர். நீங்கள் புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது சீடர்கள் உறவு கொண்டாடிய இயேசுவை அவரது கல்வாரி துன்ப வேளையிலே விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். நீங்கள் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள், அவரோடு ஒன்று இணைத்திருப்பவர்கள். எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி கானானை நீங்கள் சென்றடையும் ஆண்டவர் அநேக கட்டளைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த கட்டளைகளை பெற்று நீங்கள் உடன்படிக்கையின் மக்களாகிய பொழுது கடவுளோடு நீங்கள் ஒன்றித்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் யாவேவோடு ஒன்றித்திருப்பீர்களானால் உங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும், உங்கள் நிலங்களில் அதிக விளைச்சலை பெறுவீர்கள் என்று சொல்லி நீங்கள் இறைவனோடு ஒன்றித்து வாழ வேண்டுங்கள் என்ற ஒரு செய்தியை முன்வைக்கின்றார். என கருமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த திருத்துவ திருநாளை அனுசரிக்கின்ற நாம் இந்த திருத்துவ தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒரு புதிய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகின்றேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இளைய மகனுடைய சம்பவத்தை நாம் படித்திருக்கின்றோம். கெட்ட குமாரன் என்று நாம் சொல்லிவிடுகின்றோம்.
இந்த இளைய மகன் தகப்பனிடத்திலே சென்று சொல்லுகின்றான், தகப்பனே, எனக்கு ஆஸ்தியை நீங்கள் தாருங்கள். உயிரோடு இருக்கும் பொழுது எந்த தகப்பனும் தன் ஆஸ்தியை பிள்ளைகளுக்கு கொடுப்பது இல்லை, முடியாத காரியம். ஆனால் இந்த இளைய மகன் தகப்பனிடத்திலே கேட்கிற போது, எனக்கு ஆஸ்தியை தாருங்கள் என்று கேட்கிறார். இந்த நிகழ்விலே நாம் அறிந்து கொள்ளுகிற சத்தியம் என்னவென்றால், இந்த இளைய மகனுக்கு தகப்பனுடைய ஐக்கியம் வேண்டாம், இந்த இளைய மகனுக்கு தகப்பனுடைய ஆலோசனை வேண்டாம், இந்த இளைய மகனுக்கு தகப்பனின் கட்டுப்பாடு வேண்டாம், தகப்பனோடு ஒன்றிய உறவும் வேண்டாம். ஆனால் வேண்டியதெல்லாம் சொத்து. இன்றைய கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நாம் ஆண்டவரிடத்திலே செல்வதும் இப்படிப்பட்ட ஒரு நிலையாய் இருக்கிறதை நாம் உணர்கிறோம். அவருடைய ஐக்கியம் எனக்கு வேண்டாம், கடவுளுடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம், கடவுள் கொடுக்கின்ற எந்த கட்டுப்பாடும் எனக்கு வேண்டாம், அவருடைய எந்த ஒன்றிப்பும் எனக்கு வேண்டாம். ஆனால் வேண்டியதெல்லாம் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ வேண்டும். இந்த இளைய மகனுடைய சத்தியத்திலே எல்லாவற்றையும் தகப்பன் கொடுக்கிறார். ஆனால் அவன் நிலையான சந்தோஷமான வாழ்க்கை அவனால் வாழ முடியவில்லை. மறுபடியுமாக தன்னை தகப்பனோடு ஒன்றித்துக் கொள்ளும்படியாக அவன் திரும்ப வருகின்றான், சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கின்றான். திருத்துவ தேவனை ஆராதிக்கின்ற அருமையான இறை மக்களே, விசுவாசிகளே, எந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய அந்த திரியேக தேவனுடைய நாமத்தை பற்றி வாழும் பொழுது நமக்கு நிறைவான ஆசீர்வாதமும் சந்தோஷமும் உண்டு. வாசித்த நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது 28ஆம் அதிகாரம் 17-20 வசனங்கள் இவ்விதமாய் நாம் வாசித்தோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியிலே சீடர்களை அனுப்புகிற போது ஆண்டவர் 2 காரியங்களை மையப்படுத்தி அனுப்புகிறார். ஏன் ஞானஸ்தானத்தையும் நான் எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் உறுதி கூறி அளிக்கின்றார் என்றால், துவக்க காலத்திலே இயேசுவின் பெயரால் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. அது சமூகத்தில் ஐக்கியத்தையும் ஒன்றிப்பையும் முழுமையாக தராததால் திருத்துவத்தின் பெயரால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று அனுப்புகின்றார். ஆக அது அவருடைய ஒன்றிப்பையும் உறவின் சார்பு தன்மையையும் ஏற்படுத்தும் என்று சொல்லி திருமுழுக்கின் வழியாக திருத்துவ கடவுளின் ஐக்கியத்தில் உறவு கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகின்றார். ஆக எப்பொழுதெல்லாம் இந்த திருத்துவ கடவுளின் திருநாமத்திலே ஞானஸ்தானம் பெறுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் இந்த திருத்துவ கடவுளோடு கூட ஐக்கியத்தில் உறவு கொள்ளுகிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மேலும் உலக முடிவு வரை அவரது பிரசன்னம் நம்மில் இருக்கும். நீங்கள் உலகம் எங்கும் சென்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று ஆண்டவர் அனுப்புகிற போது அந்த ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் கிறிஸ்துவுடனே கூட இணைக்கப்படுகின்றோம். எப்பொழுது நாம் அந்த திருத்துவ தெய்வத்தோடு இணைக்கப்படுகின்றோமோ அப்பொழுது உலக முடிவு வரை அவரது பிரசன்னம் நம்மில் ஒன்றித்திருக்கும். ஆக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய அந்த திருத்துவ தெய்வத்தோடு நாம் இணைக்கப்படுகின்ற போது அவரது பிரசன்னம் நம்மில் நிறைவாயிருக்கும். ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசியும் அந்த திருத்துவ தேவனுடைய நாமத்திலே திருப்பெயரிலே தான் நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம்.
பாவத்திற்காக மரித்து நீதிக்காக உயிர்த்தெழுந்திருக்கின்ற அந்த ஒரு நிகழ்வின் வழியாய் அவரோடு நாம் ஒன்றிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆக என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஒன்றித்திருக்கின்றார்கள். அவர்களை யாரும் பிரித்து பார்க்க முடியாது. பிதா தனிமையாக இல்லை, குமாரன் தனிமையாக இல்லை, தூய ஆவியானவர் தனிமையாக இல்லை. அப்படியானால் இவர்களில் இணைந்து நாமும் வாழும் பொழுது நாமும் தனிமையாய் இந்த உலகத்திலே இல்லை. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில தனிமை எப்பொழுது நாம் உணர்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள். ஆனால் கவலைப்படாமல் நம்ம இருக்க முடியுதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அருள் வாக்கை தந்திருந்தாலும், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருந்தாலும், நாம் எப்பொழுது தனிமை என்று எண்ணுகிறோமோ அப்பொழுது கவலைகளினாலும் வேதனைகளினாலும் கண்ணீரினாலும் நாம் சிக்கி தவிக்கின்றோம். எப்பொழுது திருத்துவ நாமத்திலே ஞானஸ்தானம் பெறுகிறோம் அப்பொழுது நாம் அவரோடு கூட ஒன்றித்து வாழ்கின்றோம். ஆக நான் ஏற்கனவே சொன்னது போல பிதா தனிமையாக இல்லை, குமாரன் தனிமையாக இல்லை, தூய ஆவியானவர் தனிமையாக இல்லை. அப்படியானால் இவர்களில் இந்த திருத்துவ தெய்வத்தில் நாம் இணைந்து வாழும் பொழுது ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் தனிமையில் இல்லை, நாம் திருத்துவ கடவுளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அவர் நம்மோடு கூட இருப்பதினாலே நமக்கு எந்த விதமான கவலை இல்லை. அவர் நம்மோடு கூட இருப்பதினாலே தைரியத்தோடு இந்த உலகத்திலே வாழ கர்த்தர் எல்லா விதமான அனுக்கிரகங்களையும் தந்திருக்கின்றார். ஆகவேதான் கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவரிலே கட்டப்பட்டவர்களாகவும் அவரோடு நடந்து செல்லுகின்றவர்களாக விசுவாசத்திலே பெருகுவீர்களாக என்று சொல்லுகிறார். ஞானஸ்தானத்தின் மூலமாக இது திருத்துவ தேவத்தினுடைய பெயரிலே திருமுழுக்கு பெற்றிருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசியும் நாம் அவரிலே இணைக்கப்பட்டிருக்கின்றோம். இணைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருக்குள் வேர் கொண்டவர்களாக அவரிலே கட்டப்பட்டவர்களாக அவரோடு நடந்து செல்லுகிற போது நாம் ஒரு நாளும் தனிமையாயில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். இரண்டாவதாக நாம் நிருப பாடமாக வாசிக்க கேட்ட பகுதியில அப்போஸ்தலனாகிய பவுலும் மிக தெளிவான ஒரு இந்த திருத்துவ தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை இந்த கடைசி வசனமும் கூட ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆசீர்வாதமாக சபை மக்களுக்கு கூறி ஆயர்கள் அனுப்புவார்கள். இதுதான் இந்த நாள் வரையிலும் நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிற வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை மக்களுக்கு கூறிய ஒரு வார்த்தையை நாம் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவனுடைய நாமத்திலே ஆசீர்வதித்து அனுப்புகின்றார். ஆனால் இந்த கொரிந்து சபை மக்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற போது இந்த கொரிந்து சபை மக்கள் பல்வேறு பிரிவுகளாக இருக்கின்றார்கள். இந்த கொரிந்து சபை மக்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது.
இப்படி இவர்கள் பல்வேறு பிரிவுகளாக கருத்து வேறுபாடுகள் கொண்டு இவர்கள் வாழ்வதனாலே அந்த முழு அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலடிகளாருக்கு வருத்தத்தையும் வேதனையையும் துயரத்தையும் தந்துள்ளதாக அந்த பகுதியிலே எழுதப்படுகிறது. அப்படி பல்வேறு பிரிவினைகளோடு கஷ்டங்களோடு கருத்து வேறுபாடுகளோடு வாழ்கின்ற மக்களுக்கு பவுலடிகளார் சொல்லுகிற வசனம் என்னவென்றால், இவ்விதமாய் இந்த பகுதி ஆரம்பிக்கிறது. கடைசியாக சகோதரரே, இதுவரையும் நான் உங்களுக்கு பல்வேறு செய்தியை சொல்லியிருக்கின்றேன். இப்பொழுது நிறைவாக நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, கடைசியாக சகோதரரே நீங்கள் சந்தோஷமாகிறீர்கள். இரண்டாவது சொல்லுகின்றார், உங்கள் நடத்தையை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன் பல்வேறு பிரிவுகளாக நீங்கள் வாழுகின்றீர்கள்? ஏன் கருத்து வேறுபாடுகளில் இருக்கின்றீர்கள்? நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள். அதோடு கூட அவர் சொல்லுகிற காரியம், என்னுடைய அறிவுரைக்கு நீங்கள் செவிசாயுங்கள். நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். அதோடு அதற்கு மேலாக சொல்லுகிறார், மன ஒற்றுமையோடு நீங்கள் வாழுங்கள். மன ஒற்றுமையோடு நீங்கள் கொண்டிருங்கள், அமைதியுடன் நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி, அப்பொழுதுதான் நிறைவாக இந்த பகுதியை சொல்லுகிறார். அப்பொழுது அன்பிற்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஒருவேளை திருத்துவ தேவனில் இணைக்கப்படுகின்ற நாம் எப்பொழுது அந்த திருத்துவ தேவன் நமக்குள் வாழ்வார் என்று சொல்லுகிற போது, எப்பொழுதும் அவருடைய பிரசனத்திலே சந்தோஷமாய் வாழும் பொழுது, நம்முடைய நடத்தையை சீர்படுத்திக் கொள்ளும் பொழுது, மன ஒற்றுமையோடு வாழும் பொழுது, அமைதியுடன் சமாதானத்தோடு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற போது, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய பிரசன்னம் நம்மில் இருக்கும் என்ற செய்தியை சொல்லி நிறைவாய் சொல்லுகிறார். திருத்துவ தேவனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லுகின்றார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரிவினையோடு வாழ்கின்ற இந்த கொரிந்து சபை மக்களுக்கு திருத்துவ தேவனை குறித்து சொல்லுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அதனுடைய பகுதி என்னவென்றால், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி எவ்விதமாய் ஒன்றித்து ஒருங்கிணைக்கப்பட்டவர்களாய் வாழுகின்றார்களோ, கொரிந்து சபை மக்களே நீங்கள் அப்படி வாழுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். எந்த விசுவாசத்தை நீக்கி போடுகின்ற சூழ்நிலை நமக்கு எதிர்த்து வந்தாலும், சிறு பிராயத்திலிருந்து பெரியவராகும் வரைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் ஞாயிறு தோறும் கேட்கின்ற செய்தி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இதைதான் ஒவ்வொரு விசுவாசத்து அறிக்கையிலும் நாம் அறிக்கை செய்கிறோம். ஆக அந்த திருத்துவ தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற போதெல்லாம் நாம் அந்த திருத்துவ தேவனோடு இணைத்துக் கொள்வோம். திருத்துவ தேவன் எவ்விதமாக பிரிக்க முடியாதவர்களாய் இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அதுபோன்று திருத்துவ தேவனில் விசுவாசம் வைக்கிற நாம் இணைக்கப்பட்டவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். திருத்துவ கடவுளை போற்றுவோம். நம்மை அந்த திருத்துவ கடவுளோடு இணைத்துக் கொள்வோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய அந்த திருத்துவ தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் என்பதற்கு சந்தேகமில்லை. ஆக அந்த திருத்துவ தேவனோடு நம்மை ஒன்றித்து வாழ நாமே ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஒரு நிமிடம் அமைதியோடு கூட உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர்
அந்த திருத்துவ தேவனில் நாம் இணைக்கப்பட்டவர்களாக, ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக வாழ ஆண்டவர் விரும்புகிறார். ஞானஸ்தானத்தின் மூலமாக ஒவ்வொரு வழிபாடு நேரங்களிலும் நாம் அவரோடு கூட இணைந்து வாழுகின்றவர்களாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஆக இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காகவே, நான் மரித்தாலும் இயேசுவுக்காகவே, அந்த ஒரு அர்ப்பணிப்போடு கூட அந்த திருத்துவ தேவனோடு நம்மை இணைத்துக் கொள்வோமா? அப்படி இணைத்துக் கொள்ளுகிற போது நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான சமாதானம், தேவ அன்பும் நம்மிலிருந்து பிறந்தது. அமைதியோடு நம்மை ஆண்டவருடைய சொந்தத்திலே அர்ப்பணிப்போம். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இயேசுவே வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இயேசுவே வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அன்பின் ஆண்டவரே, நேசத்தினாலே திருத்துவ தெய்வமாய் இன்றும் நீர் செயல்படுகின்ற ஆண்டவராய் இருக்கிறீர். திருத்துவ தெய்வத்தை நாங்கள் படைப்பாளராய் காண்கின்றோம். குமாரனாகி இயேசுவை நாங்கள் விடுதலையின் தெய்வமாய் நாங்கள் காண்கின்றோம். எங்களுக்கு சகாயராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் காண்கின்றோம். இந்த திருத்துவ தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கிற போதெல்லாம் அந்த திருத்துவ தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ இந்த நாளிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மோடு இணைக்கப்பட்டவர்களாய், ஒன்றிணைக்கப்பட்டவர்களாய், ஐக்கியத்தோடு வாழ்வதன் மூலமாய் உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நீர் எங்களோடு கூட இருப்பீர். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட நாம் நம்முடைய விசுவாச அறிக்கையை அப்போஸ்தல விசுவாச அறிக்கையின் வழியாய் நாம் இணைந்து ஏற்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமணத்திற்கேறி சர்வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர வீழ்த்ததிலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, 1ஆம் தேதி ஆராதனையிலே அருள் திரு ஞானகுமாராயர் அவர்கள் என்னை அறிமுகம் செய்து வைத்தார். ஆகவே இந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாய் உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கின்றார். ஆண்டவருடைய மேலான தரிசனத்தோடு கூட நாம் அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு குடும்பமாக
தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கவும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்வதற்கும் அடியனை ஆண்டவர் தொடர்ந்து பயன்படுத்துவார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த திருச்சபையின் ஆயராக நான் பொறுப்பெடுத்திருக்கின்றேன். வாருங்கள், நாம் இணைந்து ஆண்டவருடைய அர்ப்பணியை செய்வோம். ஆண்டவரின் நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவோம். எனக்காகவும் என்னுடைய அருட்பணிக்காகவும் ஊழியத்திற்காகவும் நீங்கள் உங்கள் தனி ஜெபங்களிலும் குடும்ப ஜெபங்களிலும் ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட நான் கேட்கின்றேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனையிலே புத்தெழுச்சி பாடலிலே 342 பாடல் தூயாதி தூயவரே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கீர்த்தனையின் 342 பாடல். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். எனக்கு வேற வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நிறாலே உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நிறாலே உள்ளம் கழுவிடுமே. எனக்கு வேற வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாடொளி நோய்களை நீக்கினவர், பாவியை போவதை நீக்கிடுமே. பாடொளி நோய்களை நீக்கினவர், பாவியை போவதை நீக்கிடுமே. உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலம் தாருமே. துயரங்கள் பாரில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலம் தாருமே. எனக்கு வேற வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவகையனை சேர்க்க வேகம் பாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவகையனை சேர்க்க வேகம் பாருமே. எனக்கு வேற வேண்டும், உயிருள்ளவரை நீ புகழ் பாட வேண்டும். தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக.
ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். தொடர்ந்து நாம் சமாதானத்திற்காக நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். சமாதானத்திற்கு காரணமும் ஏக சிந்தை விரும்புகிறோமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மேசியாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகி நாங்கள் எந்த விரோதியுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கின்ற எல்லா பிரியத்தனங்களினின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமென். ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வவல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். சற்று நேரம் அமைதியோடு கூட இந்த நாட்களிலே கொடிய கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு அச்சுறுத்தலின் மத்தியில் வாழுகின்ற இந்த உலகத்தின் மத்தியிலே இவைகளிலிருந்து பூரணமான விடுதலையை ஆண்டவர் அருள்படியாய் நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். வேலை இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். பொருளாதாரத்தின் சீரழிவினாலே பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைகள் மாறும்படியாய் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். குறிப்பாக அநேக மாதங்களாக ஆலயத்திலே கூடி ஆண்டவரை வழிபட முடியாத ஒரு நிலை, அரசாங்கமும் மத்திய அரசும் எடுக்கின்ற தீர்மானங்களிலே நாம் ஒருமித்து ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் நல்லதொரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி தரத்தக்கதாக நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். எல்லாமல்ல எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, மறுபடியும் உம்முடைய திருநாமத்தை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். எங்களை காக்கின்ற கடவுள் நீர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். எங்களை சுமக்கின்ற ஆண்டவர் நீர் இன்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறீர். உலகத்தின் முடிவு பரிந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எங்களை கைவிடாமல் நீர் கரம் பிடித்திருக்கிறீர். நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறது போல கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் என்று ஏசாயா 52ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறது போல எங்களுக்கு முன்னாக செல்லுகிற ஆண்டவர் இந்த மாதத்தை நாங்கள் துவங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன்னே சென்று கர்த்தருடைய தெய்வீக பிரசனத்தினால் எங்களை வழிநடத்தும்படியாய் மன்றாடுகின்றோம். தந்தையே, இந்த திருச்சபைக்காக திருச்சபையில் இருக்கின்ற பெரியோர், தாய்மார்கள், வாலிப சகோதர சகோதரிகள், ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவரையும் உடைய பொற்பாதத்திலே சமர்ப்பணம் செய்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு நாளும் எங்களை மறவாதிருக்கிற ஆண்டவர் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை நினைவு கூறுகிறவராயிருக்கிறபடி நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வேத வாக்கியங்களோடு ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் பிரார்த்தனை செய்கின்றோம்.
இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகள் ஆண்டவரை மாற்றப்படட்டும். எங்களுடைய ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நீர் வாய்ப்பை உருவாக்கி தரும்படியாய் மன்றாடுகின்றோம். இந்த வழிபாட்டிலே பங்கேற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அந்த திருத்துவ தேவனுடைய இணைப்பிலே கூட்டுறவிலே நாங்கள் வாழ்கின்றவர்களாய் ஜீவிக்க கர்த்தர் தாமே அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுள். வழிபாட்டிற்கு நிறைவாக பாமாலைகளிலே 279வது பாமாலை உங்களை படைத்தவர் சர்வதயாவரர் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த வாரத்தை ஆரம்பித்திருக்கின்ற நீங்கள் இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவருடைய பூரணமான பிரசன்னம், வழிநடத்துதல், நிறைவான சந்தோஷம், சமாதானத்தினால் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவர் குடும்பத்தையும் ஆண்டவர் வழிநடத்துவார் என்பதற்கு சந்தேகமில்லை. தேவனுடைய நீங்காத பிரசன்னத்தோடு நீங்கள் வாழுங்கள். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென்.